திருமணத்துக்கு முன்பு உளவியல் ஆலோசனை பெறுவது இந்திய ஜோடிகள் மத்தியில் அதிகரித்து வருவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இன்றைய காலத்தில் தம்பதியர் குடும்ப எதிர்பார்ப்புகள், நிதி நிலைமைகள், தொழில் இலக்குகள் மற்றும் நெருங்கிய உறவு உள்ளிட்டவற்றை வெளிப்படையாக பேச விரும்புவதாகவும், இதனால் முன்கூட்டியே ஆலோசனை பெறுவதன் மூலம் தவறான புரிதல்களை தவிர்த்து தங்கள் உறவை வலுப்படுத்திடவும் ஆரோக்கியமான எல்லைகளை அமைத்துக் கொள்ளவும் முடியும் என்றும் ஆய்வுகள் கூறுகின்றன. இது திருமணத்தை ஒரு பாரம்பரிய பந்தமாக மட்டும் கருதாமல் பரஸ்பர மரியாதை மற்றும் சமத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு கூட்டுறவாக பார்க்கும் இந்திய உறவு முறையை பிரதிபலிக்கிறது. சென்னை கடற்கரை மற்றும் பரங்கிமலை இடையே 25 கிலோமீட்டர் தூரத்திற்கு செயல்படும் பறக்கும் ரயில் சேவையை தமிழ்நாடு அரசு முழுமையாக கையகப்படுத்த உள்ளது. இதற்காக தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தின் மீதமுள்ள 33% பங்குகளை இந்திய ரயில்வேயிடமிருந்து வாங்க உள்ளது. இந்த செயல்முறைக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்த மாதம் அல்லது ஜனவரியில் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது வெற்றிகரமாக நடந்தால் பறக்கும் ரயில் சேவையை தன்வசம் கொண்டுவரும் இந்தியாவின் முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கும். டைப் 1 நீரிழிவு நோய் முன்னேற்றத்திற்கான தடையல்ல, முறையாக கையாளப்பட வேண்டிய பொறுப்பு என்று தனது கணவர் நிக் ஜோனஸிடமிருந்து கற்றுக்கொண்டதாக நடிகை பிரியங்கா சோப்ரா ஒரு ஆங்கில நாளிதழில் எழுதியிருக்கிறார். 13 வயதிலிருந்து டைப் 1 நீரிழிவுடன் போராடிக் கொண்டே இசை உலகில் புகழ்பெற்ற நிக் ஜோனஸிடமிருந்து நீரிழிவு குறித்த சரியான புரிதலை அடைந்ததாக அவர் கூறினார். பிரியங்கா ஜோனஸ் இணையர் பியாண்ட் டைப் 1 என்ற லாப நோக்கற்ற அமைப்பை நடத்தி வருகின்றனர். இந்தியாவில் மற்ற நாடுகளை விட அதிக எண்ணிக்கையிலான இளம் வயதினர் இந்த நோயுடன் வாழ்கின்றனர். ஆனால் இது குறித்த கற்பிதங்களும் இதன் மீதான சமூக களங்கமும் அதிகமாக இருப்பது கவலை அளிக்கிறது என்று பிரியங்கா தெரிவித்திருக்கிறார். பெரியாரை வரலாறு நியாயமாக மதிப்பிடவில்லை என மூத்த நடிகர் ஷாருஹாசன் கூறியுள்ளார். அடக்குமுறைக்கு எதிரான பெரியாரின் பேச்சுகள் தன்னை இளம் வயதில் பெரிதும் ஈர்த்ததாகவும், தனது அரசியல் புரிதல்களுக்கு வடிவம் கொடுத்தது அவர்தான் என்றும் ஆங்கில இதழ் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் கூறியுள்ளார். வாழ்க்கை குறித்த தனது புரிதலே வித்தியாசமானது என குறிப்பிட்டுள்ள ஷாருஹாசன் இளம் வயதிலேயே தான் நாத்திகவாதியாகிவிட்டதாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் காஞ்சி சங்கராச்சாரியார் ஜெயேந்திர சரஸ்வதிக்கு தான் நெருக்கமானவராக இருந்ததாகவும், அவர் ஒரு மிகச்சிறந்த மனிதர் என்றும் ஷாருஹாசன் கூறினார். கடந்த ஓராண்டில் தங்கத்தை ஒப்பிட வெள்ளியின் விலை மிக பெரும் ஏற்றத்தை கண்டுள்ளது. ஓராண்டில் தங்கம் 60% உயர்வு கண்ட நிலையில் வெள்ளியின் விலையோ 100% உயர்வு கண்டுள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பரில் 1 கிராம் வெள்ளி 100 ரூபாய் என்ற அளவில் இருந்தது. தற்போது 1 கிராம் வெள்ளி 207 ரூபாயாகவும் 1 கிலோ வெள்ளி 2,07,000 ரூபாயாகவும் உயர்வு கண்டுள்ளது. மின்வாகன தயாரிப்பு, சோலார் பேனல் உள்ளிட்ட தொழில்துறை சார்ந்த பயன்பாடுகளுக்கு வெள்ளியின் தேவை அதிகரித்து வருவதன் காரணமாக அதன் மதிப்பும் உயர்ந்து வருகின்றது. தீபாவளி பண்டிகையை மனிதகுலத்தின் புலப்படாத பண்பாட்டு பாரம்பரியங்கள் பட்டியலில் ஐநாவின் கலாசார அமைப்பான யுனெஸ்கோ சேர்த்துள்ளது. டெல்லியில் நடைபெற்ற யுனெஸ்கோ கூட்டத்தில் இம்முடிவு எடுக்கப்பட்டது. வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளின் பாரம்பரியங்களையும் பட்டியலில் சேர்க்கும் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. யுனெஸ்கோவின் முடிவை வரவேற்றுள்ள பிரதமர் மோடி, தீபாவளி பண்டிகை பிற நாடுகளிலும் பிரபலமடைய இந்த முடிவு பயன் தரும் என குறிப்பிட்டுள்ளார். யுனெஸ்கோ அமைப்பின் பட்டியலில் இந்தியாவிலிருந்து கும்பமேளா, கொல்கத்தா துர்கா பூஜை, குஜராத்தின் கர்பா நடனம், யோகா உள்ளிட்ட 15 அம்சங்கள் ஏற்கனவே இடம்பெற்றுள்ளன. கொரோனா பெருந்தொற்று காலத்துக்கு பிறகு இளம் வயதினருக்கு மாரடைப்பு அபாயம் அதிகரித்துள்ளதாக சென்னையில் உள்ள தமிழ்நாடு அரசு பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர்களின் ஆய்வில் தெரியவந்துள்ளது. கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு அக்யூட் கரோனரி சிண்ட்ரோம் என்ற இதயத்துக்கான இரத்த ஓட்டத்தை பாதிக்கும் அடைப்பு ஏற்படுவது அதிகரித்துள்ளது. இந்த அடைப்பு மாரடைப்பு ஆபத்தை அதிகரிக்கிறது. 2019ஆம் ஆண்டில் 18 முதல் 45 வயதுக்குட்பட்ட 380 நபர்களுக்கு அக்யூட் கரோனரி சிண்ட்ரோம் இருந்ததாகவும், 2022ஆம் ஆண்டில் இது 564ஆக அதிகரித்துள்ளதாகவும் ஆய்வில் தெரியவந்துள்ளது. கொரோனா தொற்று இதய இரத்த குழாய்களில் வீக்கத்தை ஏற்படுத்துவதாலும், இரத்த உறைதலை அதிகரிப்பதாலும் இளம் வயதினருக்கு இந்த பாதிப்பு அதிகரித்துள்ளதாகவும் ஆய்வாளர்கள் கூறினர். கொரோனாவுக்கு பிறகு இள வயதினருக்கு மட்டுமில்லாமல் நடுத்தர வயதினர் மற்றும் முதியோருக்கும் இந்த ஆபத்து கணிசமாக அதிகரித்துள்ளது. अरे सुनो ना, क्यों जल्दबाजी करते हो मानिकम? क्यों? अब मैं 3 वोट चोरी की घटनाएं बताना चाहता हूं. முன்னாள் பிரதமர்கள் நேரு, இந்திரா காந்தி உள்ளிட்டோரே வாக்கு திருட்டில் ஈடுபட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சித்துள்ளார். तो उस वक्त के जितने प्रांत थे, इसके कांग्रेस के अध्यक्ष होंगे.
மக்களவையில் தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான விவாதத்தில் பேசிய அமித்ஷா 1952 முதல் எஸ்ஐஆர் நடைபெற்று வருவதாகவும் 2004ஆம் ஆண்டு வரை எந்த கட்சியும் எஸ்ஐஆரை எதிர்க்கவில்லை எனவும் கூறினார். சுதந்திரத்திற்கு பிறகு நேரு பிரதமராக 2 பேர் மட்டுமே ஆதரவு தெரிவித்ததாகவும் சர்தார் வல்லபாய் பட்டேல் பிரதமராக 28 பேர் ஆதரவு தெரிவித்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார். तो उस वक्त के जितने प्रांत थे इसके कांग्रेस के अध्यक्ष होंगे, उनके एक वोट से तय होना था. अब 28 वोट श्री सरदार पटेल को मिले और 2 वोट जवाहरलाल नेहरू जी को मिले. और साहब प्रधानमंत्री जवाहरलाल जी बने. தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பிறகும் இந்திரா காந்தி பிரதமராக தொடர்ந்தது 2வது வாக்கு திருட்டு என குறிப்பிட்டார். ऐसी वोट चोरी भी भूतकाल में एक बार हुई थी. श्रीमती इंदिरा गांधी रायबरेली से चुनी गई. इलाहाबाद हाईकोर्ट में श्री राजनारायण पहुंचे कि चुनाव नियमों के अनुसार नहीं हुआ. इलाहाबाद हाईकोर्ट ने ये तय कर दिया कि श्रीमती गांधी ने उचित तरीके से चुनाव नहीं जीता है, हम इसको रद्द कर दें. சோனியா காந்தி 3வது வாக்கு திருட்டில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டினார். तीसरी वोट चोरी का प्रकार मैंने बताया था कि योग्यता नहीं है और मतदाता बन जाना. अभी एक वाद पहुंचा है. वाद मतलब डिस्प्यूट पहुंचा है दिल्ली की सिविल अदालत में. उसमें डिस्प्यूट ये है कि सोनिया गांधी जी इस देश की नागरिक बनने से पहले मतदाता बने. जो 3 प्रेस कॉन्फ्रेंस में, एक सादा प्रेस कॉन्फ्रेंस, एक एटम बम वाला प्रेस कॉन्फ्रेंस, एक परमाणु बम वाला, ये तीनों में क्या हुआ इसके सारे जवाब मिले. வாக்கு திருட்டு தொடர்பான விவாதத்துக்கு வருமாறு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சவால் விடுத்துள்ளார். वोट चोरी कह रहे हो मान्यवर, वोट चोरी किसको कहते हैं वो मैं बताना चाहता हूं. और हमारे यहाँ कुछ परिवार ऐसे हैं जो पूछते नहीं वोट चोरी करते. हिंदुस्तान के इतिहास में पहली बार डिसीजन लिया. தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான விவாதத்தில் இடைமறித்த ராகுல் காந்தி வாக்கு திருட்டு தொடர்பான தன்னுடைய குற்றச்சாட்டுகள் குறித்து விவாதத்திற்கு அழைப்பு விடுத்தார். इम्यूनिटी दी जाएगी. ठीक है, ये है ना इसका जवाब. इसका लेट अस हैव अ डिबेट ऑन माय प्रेस कॉन्फ्रेंस. लेट अस गो. लेट अस हैव वेरी गुड आइडिया. लेट अस हैव अ डिबेट ऑन माय प्रेस कॉन्फ्रेंस. अमित शाह जी, आई चैलेंज यू टू हैव अ डिबेट ऑन द 3 प्रेस कॉन्फ्रेंसेस. प्लीज प्लीज प्लीज. ठीक है, बैठ जाइए मान्य. प्लीज தொடர்ந்து நடைபெற்ற விவாதத்தின் போது மீண்டும் அமித்ஷாவின் பேச்சில் ராகுல் காந்தி குறுக்கிட்டார். विपक्ष के नेता महोदय कहते हैं कि पहले मेरी बात का आप जवाब दीजिए, मैं सुनना चाहता हूं. आपकी मुंसफी से संसद नहीं चलेगी. मेरे आप बोलने का क्रम मैं तय करूंगा. इस तरह से नहीं चलेगी संसद. அப்போது அமித்ஷா நான் என்ன பேச வேண்டும் என்று ராகுல் காந்தி தீர்மானிக்க முடியாது என்றும் அவர் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். धैर्य रखना चाहिए मेरा जवाब सुनने का. इनकी एक बात का जवाब मैं दूंगा, मगर मेरे भाषण का क्रम वो तय नहीं कर सकते. मैं करूंगा क्योंकि मैं बोल रहा हूं. உடனடியாக ராகுல் காந்தி அமித்ஷாவின் பதில் பயத்தை காட்டுவதாக கூறினார். सर, ये आपने अगर अमित शाह जी का रिस्पांस देखा तो ये कंप्लीटली डिफेंसिव रिस्पांस है. ये घबराया हुआ रिस्पांस है. ये डरा हुआ रिस्पांस है. अब सुनिए पूरी बात. प्लीज प्लीज मानिए. नो, सच्चा रिस्पांस नहीं है. இருப்பினும் அதற்கு பதிலளிக்காமல் அமித்ஷா பேச்சை தொடர்ந்தார். मैंने इतना ही कहा कि मेरे भाषण का क्रम मैं तय करूंगा. मेरे भाषण का पहले क्या बोलना, बाद में क्या बोलना, मैं तय करूंगा. और मैं मानता हूं कि हर एक वक्ता का ये अधिकार है. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கையால் தமிழகத்தில் 1 கோடி வாக்காளர்களின் உரிமை பறிபோகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். எஸ்ஐஆர் தொடர்பான மக்களவை விவாதத்தில் பங்கேற்று பேசிய அவர் வாக்குரிமை மட்டுமல்ல குடியுரிமையையும் பரிசோதிக்கும் எஸ்ஐஆர் பணியை உடனே நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். எஸ்ஐஆர் பணிகளை தேர்தலையொட்டி அவசரமாக நடத்தாமல்
தேர்தல் அல்லாத பிற காலங்களில் நடத்துவது சரியானதாக இருக்கும் என்றும் திருமாவளவன் கூறினார். தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்படவில்லை என விமர்சித்த அவர் அரசமைப்பு சட்டத்தை மீறிய SIR பணியை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தை வஞ்சிக்கவே பீகார் மாநிலத்திலிருந்து வந்த லட்சக்கணக்கான வாக்காளர்களை மாற்ற தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு வருவதாக சேலம் MP TN செல்வகணபதி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவையில் பேசிய அவர் பாஜக தலைமையிலான ஆட்சி தேர்தல் ஆணையத்தை தங்களின் கைப்பாவையாக மாற்றி தன்னாட்சி பெற்ற அமைப்புகளை கையகப்படுத்துவதாக தெரிவித்தார். குறிப்பாக தேர்தல் ஆணையம், உச்சநீதிமன்றம் மற்றும் பல தன்னாட்சி அமைப்புகளை நிர்வகிப்பதில் பிரதமர் மோடியின் பங்கு குறித்தும் செல்வகணபதி விமர்சித்தார். தமிழகம் முழுவதும் புதிய வாக்காளர்களை சேர்க்கும் வகையில் படிவம் 6 வழங்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கப்பட்டது. விநியோகிக்கப்பட்ட 6,40,00,000 படிவங்களில் நேற்று வரை 6,38,000 படிவங்கள் பதிவேற்றப்பட்டுள்ளன. கணக்கீட்டு படிவங்கள் வழங்க நாளை கடைசி நாள் என்பதால் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் தங்கள் பணிகளை மும்முரமாக செய்து வருகின்றனர். இதையடுத்து முந்தைய முகவரியில் இல்லாதவர்கள், வாக்காளர் பட்டியலில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பதிவுகள் உள்ளவர்கள், உயிரிழந்தவர்கள் ஆகியோர் வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர்கள் நீக்கப்பட்டு வரைவு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் 16ஆம் தேதி வெளியிடப்படும். இந்நிலையில் புதிய வாக்காளர்கள் சேர்க்கைக்கான படிவம் 6 வழங்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னையில் நடந்த ஆலோசனையில் காவல்துறை, CRPF, வருமான வரித்துறை, வணிக வரித்துறை உள்ளிட்ட 15 துறைகளின் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தேர்தலுக்கான பணிகள் மற்றும் ஏற்பாடுகள், பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள், தேர்தல் நடத்தை விதிமுறைகளை அமல்படுத்துவது, பணப்பட்டுவாடாவை தடுப்பது உள்ளிட்ட முன்னேற்பாடுகள் குறித்து அர்ச்சனா பட்நாயக் ஆலோசித்தார். SIR படிவங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் நாளையோடு நிறைவடையும் நிலையில் இந்த ஆலோசனை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க. கரிபிய கடல் பகுதியில் அமெரிக்க படைகள் போர் பயிற்சியை தீவிரப்படுத்தியுள்ளன. புதிய ராணுவ தளவாடங்களும் அப்பகுதிக்கு அமெரிக்காவிலிருந்து கொண்டுவரப்பட்டுள்ளன. ஏற்கனவே போர்க்கப்பல்கள், விமானங்கள் ஆகியவற்றை வெனிசுலாவை ஒட்டிய போர்ட்டோரிக்கோ கடற்பகுதியில் அமெரிக்கா நிறுத்தியுள்ளது. அமெரிக்காவிற்குள் போதைப் பொருட்கள் புழக்கத்தை வெனிசுலா ஊக்குவிப்பதாக குற்றஞ்சாட்டி வரும் ட்ரம்ப் இதை தடுக்க வெனிசுலா மீது தாக்குதல் நடத்துவது குறித்து பரிசீலிப்பதாக கூறியிருந்தார். தன் மீதான குற்றச்சாட்டை மறுத்துள்ள வெனிசுலா அதிபர் மதுரோ, தங்கள் எண்ணெய் வளமே ட்ரம்பின் இலக்கு என்றும் இதற்காக தனது ஆதரவுள்ள பொம்மை அரசை கொண்டுவர அவர் முயற்சிப்பதாகவும் குற்றஞ்சாட்டியுள்ளார். இந்தியா பன்முகத்தன்மையுடன் ஒற்றை கொண்ட நாடாக திகழ்ந்து வருவதாக ரஷ்ய அதிபர் புட்டின் பாராட்டியுள்ளார். மாஸ்கோவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய புட்டின் அண்மையில் தான் மேற்கொண்ட இந்திய பயணம் குறித்து பேசினார். இந்தியாவில் ஹிந்தி மட்டுமே பேசப்படுவதில்லை என்றும் பிற மொழிகளை பேசுபவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என தெரியவந்ததாகவும் புட்டின் குறிப்பிட்டார். பல்வேறு கலாச்சாரங்கள், மொழிகள், இனக்குழுக்களுடன் ஒற்றுமையாக இருக்கும் இந்தியா பன்முகத்தன்மையால் ஒற்றுமையாக இருப்பதாக புட்டின் புகழாரம் சூட்டினார். இந்திய திரைப்படங்கள் ரஷ்யாவில் பெற்ற வரவேற்பு குறித்தும் அவர் சுட்டிக்காட்டினார். புதுச்சேரி அரசியலில் அடுத்த அதிரடியாக லட்சிய ஜனநாயக கட்சி என்ற புதிய கட்சியை தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தொடங்கியுள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையின் மேடையில் தனது கட்சியின் பெயரை அறிவித்த சார்லஸ் மார்டின் அரசியல் வெளியில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவதே தனது நோக்கம் என தெரிவித்திருக்கிறார். மேலும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் லட்சிய ஜனநாயக கட்சி தனித்து போட்டியிட திட்டமிட்டுள்ளதாகவும் சார்லஸ் மார்டின் கூறியுள்ளார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மயிலாடுதுறை மீனவர்கள் 13 பேர் விடுதலை செய்யப்பட்டனர். இந்த வழக்கு ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு மீனவர்களை நிபந்தனைகளுடன் விடுதலை செய்தது. படகு ஓட்டுநர் ராமையாவுக்கு 11 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் 6 மாத சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. அபராத தொகையை கட்டத் தவறினால் மேலும் 3 மாதம் சிறை தண்டனையும் அனுபவிக்க வேண்டும். இதன் பிறகு மீனவர் ராமையா வெலிக்கடை சிறைக்கு மாற்றப்பட்டார். விடுதலை செய்யப்பட்ட 13 மீனவர்கள் விரைவில் விமானத்தின் மூலம் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள்.
சென்னை கடற்கரை மற்றும் பரங்கிமலை இடையே 25 கிலோமீட்டர் தூரத்திற்கு செயல்படும் பறக்கும் ரயில் சேவையை தமிழ்நாடு அரசு முழுமையாக கையகப்படுத்தப்பட உள்ளது. இதற்காக தமிழ்நாடு அரசு இத்திட்டத்தின் மீதமுள்ள 33 விழுக்காடு பங்குகளை இந்திய ரயில்வேயிடமிருந்து வாங்க உள்ளது. இந்த செயல்முறைக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்த மாதம் அல்லது ஜனவரியில் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது வெற்றிகரமாக நடந்தால் பறக்கும் ரயில் சேவையை தன்வசம் கொண்டுவரும் இந்தியாவின் முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கும். தமிழ்நாடு காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக அபய்குமார் சிங் அறிவிக்கப்பட்டுள்ளார். பொறுப்பு டிஜிபியாக இருந்த வெங்கட்ராமன் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் அவர் 15 நாட்கள் மருத்துவ சிகிச்சைக்காக விடுப்பில் செல்லும் சூழலில் பொறுப்பு டிஜிபியாக அபய்குமார் சிங் அறிவிக்கப்பட்டுள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக உள்ள அபய்குமார் சிங்கிற்கு சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவோம் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவையில் உரையாற்றிய அவர் காங்கிரஸ் ஆட்சியில் தேர்தல் ஆணையர்களை பிரதமரே நியமித்ததாக குற்றம் சாட்டினார். தேர்தல் நடவடிக்கைகள் தொடர்பான காணொலிகளை பெறுவதற்கு சட்ட ரீதியான நடைமுறைகள் உள்ளன எனவும் தேர்தல் ஆணையர்கள் மீது வழக்கு தொடர முடியாது என்பது ஏற்கனவே சட்டத்தில் இருந்ததுதான் எனவும் விளக்கம் அளித்தார். நீங்கள் SIR-ஐ எதிர்த்தால் தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்க தேர்தலில் வெற்றி பெறுவோம் எனவும் அமித்ஷா சூளுரைத்தார். 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தமிழ்நாடு முழுவதும் நடைபெறவுள்ள கிராம கமிட்டி மாநில மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். இந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்க குழுக்களை அமைத்து மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வபெருந்தகை அறிவித்துள்ளார். அதன்படி நிகழ்ச்சிக்கான நிதிக்குழு தலைவராக தங்கபாலுவும், மாநாட்டு திடல் அமைப்பு, தங்கும் இடம் மற்றும் உபசரிப்பு குழு தலைவராக ரூபி மனோகரனும் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் காங்கிரஸ் பொதுச் செயலர் பிரியங்கா காந்தியும் தமிழ்நாட்டில் மகளிர் பேரணியை நடத்த உள்ளார். இந்த நிகழ்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு குழு MP ஜோதிமணி தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது. சென்னை 110வது வார்டுக்குட்பட்ட ஆழ்வார்பேட்டை பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பரப்புரையின் 2ஆம் கட்டத்தை தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான MK ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட முதல்வர், எந்த ஷா வந்தாலும் எத்தனை திட்டம் போட்டாலும் தமிழ்நாடு என்றைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்று கூறியுள்ளார். டெல்லி பாதுஷா என்ற நினைப்போடு தமிழ்நாட்டுக்கு வர நினைத்தால் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் எங்களது கருப்பு சிவப்பு படை உங்களுக்கு தக்க பாடம் புகட்டும் என்று மத்திய பாஜக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இந்த 2ஆம் கட்ட பரப்புரையில் தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள 68,463 வாக்குச்சாவடிகளில் திமுக செயலாளர்கள் பரப்புரை மேற்கொள்ளவும் நிர்வாகிகளுக்கு தேர்தல் பயிற்சி அளிக்கவும் உள்ளனர். தேர்தலுக்கு ஒரு மாதத்திற்கு முன்பு அற்புதமான கூட்டணி அமைக்கப்படும் என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி K பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக சொந்த பலமுள்ள கட்சி என குறிப்பிட்ட அவர், திமுக மக்கள் செல்வாக்கை இழந்த கட்சி எனவும் கூட்டணியை நம்பியே ஸ்டாலின் இருப்பதாகவும் விமர்சித்தார். நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே நல்ல கூட்டணி அமையும், கவலைப்படாதீங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், எல்லா தேர்தலிலுமே தேர்தல் அறிவிப்புக்கு முன்பு ஒரு மாதத்துக்கு முன்புதான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி நாம் கூட்டணி அமைச்சோம். அதேபோல் இப்பொழுதும் தேர்தலுக்கு முன்பு அற்புதமான கூட்டணி அமைக்கப்படும். நம்முடைய கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெறும். 2026 நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக தலைமைதான் நம்முடைய கூட்டணிக்கு தலைமை தாங்கும். அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். அதிமுக தான் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும்.